தேவனே, இந்த அருமையான இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஊடாக உம்முடைய வார்த்தையில் உள்ள அதிசயங்களையும் ஆழங்களையும் அறியும்படியாகவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிறவரோடும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய மனங்களிலும் ஆழமாய் பதிய நீர் கிருபை செய்யும். அதேபோல் தொடர்ச்சியாக இந்த வார்த்தை உலகமெங்கும் சென்றடைய உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீ தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்ல, உம் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மற்ற சிறு சுமைச்ச இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான கேள்விகள் இருக்குது வேதாமத்தை குறித்து. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை வழங்குகிறார். ஆனாலும் வேதாமத்திலிருந்து வருகின்ற விளக்கத்தை தவிர வேறு எந்த விளக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இன்றைக்கு வேதாமத்திலிருந்து அநேக காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றேன். மோசேயினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன். இயேசுவானவரோடு இன்னொரு கூட்டம் பரலோக ராஜ்யத்துக்கு போனது என்பதை வேதத்திலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதே போல் இன்றைய நாளில் நான் உங்களோடு ஒரு வெளிப்படுத்த போகிறேன். நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த வெளிப்படுத்தலை உங்களுக்கு தெரிந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இதை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அதே நேரம் உங்களுக்கு இந்த வேத வார்த்தை குறித்து ஒரு கேள்வி இருக்குமானால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலே போட்டு எனக்கு அனுப்புங்கள். அப்பொழுது அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்கள் கேள்விகளுக்கான பதிலை நான் கொடுப்பேன், கர்த்தருடைய கிருபை கூட. இப்போ இன்றைய நாளில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், வேதாமத்திலே 4 சுவிசேஷங்கள் இருக்குது. விசேஷமாக இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்ட 4 சுவிசேஷங்கள் இருக்குது. அந்த சுவிசேஷத்திலே விசேஷமாக நாங்கள் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், யோவான் நற்செய்தி மிகவும் வித்தியாசமானது ஏனைய 3 சுவிசேஷங்களை விட. அந்த யோவான் நற்செய்தியிலே ஒரு அற்புதமான காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். அதாவது யோவான் 1 அதிகாரத்தில் இருந்து 21 அதிகாரம் வரையும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 21 அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் யோவான் 1 அதிகாரத்துக்கு கடந்து போகும் பொழுது, யோவான் 1 அதிகாரம் 1வது வசனத்திலே இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே வார்த்தை இருந்தது. அதே நேரம் 29வது வசனத்துக்கு நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால், இதோ உலகங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் 1 அதிகாரத்திலே இயேசுவை குறித்து பார்த்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் 2 அதிகாரத்துக்கு கடந்து வரப்போகிறோம். யோவான் 2 அதிகாரம் 19 21 வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசுவானவர் தெளிவாக சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அதாவது 2 அதிகாரத்தின்படி தேவனுடைய ஆலயம் இயேசு கிறிஸ்து. இதை இடித்து போடுங்கள், இதை 3 நாளுக்குள்ளே நான் கட்டி எழுப்புகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகையால் யோவான் 2 அதிகாரத்தின்படி இயேசுவானவர் தேவனுடைய ஆலயம். இப்பொழுது நாங்கள் 3 அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம். நீங்கள் யோவான் 3 அதிகாரம் 14, 16, 17, 18 இந்த வார்த்தைகளை வாசிப்பீர்கள் என்றால், இயேசுவை மனுஷகுமாரன் என்றும் தேவகுமாரன் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் யோவான் 3 அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரும் பொழுது இயேசுவானவர் மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் சித்தரிக்கப்படுகின்றார். இப்பொழுது நாங்கள் 4வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம். யோவான் 4 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சமாரிய ஸ்திரீயுடைய கதை. அதிலே யோவான் 4 அதிகாரம் நீங்கள் 25, 26 வாசிப்பீர்கள் என்றால், இயேசுவானவர் சொல்லுகின்றார், நான் தான் மெசாயா, அதாவது நான் தான் மேசியா. ஆகையால் 4வது அதிகாரத்தின்படி இயேசுவானவர் தான் மெசியா என்பது எங்களுக்கு ஊர்ஜிதமாக தெரிகின்றது. இப்பொழுது நாங்கள் 5 அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகின்றோம். யோவான் 5 அதிகாரம் 25வது வசனத்திலே இயேசுவானவர் பேசும்பொழுது சொல்லுகிறார், நான் தான் தேவனுடைய குமாரன், நான் தான் இந்த பூமியிலே மரித்தோரை உயிர்த்தெழுப்பப் போகிறேன் என்பதை குறித்து அவர் தெளிவாக கூறுகின்றார். ஆகையால் 5 அதிகாரத்தின்படி இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். இப்பொழுது நாங்கள் 6வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம். யோவான் 6 அதிகாரம் 35வது வசனமும் நாங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது இயேசு சொல்கிறார், நானே இவ்வுலகத்தின் அப்பம், அதாவது ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகின்றார். ஆகையால் யோவான் 6 அதிகாரத்தின்படி இயேசுதான் ஜீவ அப்பம். அடுத்ததாக நாங்கள் யோவான் 7 அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம். அந்த 7 அதிகாரத்திலே இயேசு சொல்லுகின்றார்,
தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன். யோவான் 7ஆம் அதிகாரம் நீங்கள் 37 39 வரை வாசியுங்கள். இயேசுவானவர் சொல்லுகிறார், நானே ஜீவ தண்ணீர். ஆகையால் 7ஆம் அதிகாரத்தின்படி எங்களுக்கு ஒரு காரியம் திட்ட தெளிவாக தெரிகின்றது, இயேசுதான் ஜீவ தண்ணீர் என்று. இப்பொழுது நாங்கள் 8ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகின்றோம். 8ஆம் அதிகாரத்திலே இயேசு சுவாமி திட்ட தெளிவாக சொல்லுகின்றார். யோவான் 8:56 58 வரையும் திட்ட தெளிவாக இயேசுவானவர் கூறுவது என்னவென்றால், இருக்கிறேன், அதாவது ஆதியில் இருந்து இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 14 சொன்ன தேவன் இந்த பூமிக்கு வந்து நானும் இருக்கிறேன், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று தேவன் இருக்கிறேன் என்ற தேவனுடைய நாமத்தை தனக்கு பயன்படுத்துகின்றார். ஆகையால் 8ஆம் அதிகாரத்தின்படி இயேசுவானவர் இருக்கிறேன் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. இப்பொழுது நாங்கள் யோவான் 9ஆம் அதிகாரத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இயேசு சொல்வது என்னென்றால், நானே இந்த உலகத்தின் ஒளி. ஆகையால் யோவான் 9ஆம் அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குகிற காரியம் என்றென்றால், இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளி என்று. அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது 10வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் 11வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், நானே வாசல். இயேசுவானவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஆகையால் யோவான் 10ஆம் அதிகாரத்தின்படி இயேசுதான் வாசல், இயேசுதான் நல்ல மேய்ப்பன் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. இப்பொழுது நாங்கள் 11ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகின்றோம். அந்த 11ஆம் அதிகாரம் யோவான் 25வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கின்றேன். ஆகையால் யோவான் 11ஆம் அதிகாரத்தின்படி இயேசுதான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்று எங்களுக்கு நிரூபிக்கப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் யோவான் 12வது அதிகாரத்துக்கு நாங்கள் வருகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் நீங்கள் 32 33 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே பாவம் செய்து பாவத்தோடு இருக்கின்ற எல்லா மனிதரையும் இழுத்து கொள்ளக்கூடிய ஒருவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆகையால் அவர் இடத்தில் நாங்கள் இழுத்து கொள்ளப்பட்டால் தான் ஜீவனை அடையலாம். ஆகையால் 12ஆம் அதிகாரத்தின்படி அவரே சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எங்களை அவரிடம் இழுத்து கொள்பவர் என்று தெளிவுபடுகின்றது. இப்பொழுது நாங்கள் யோவான் 13வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம். அந்த 13ஆம் அதிகாரத்திலே இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நானே போதகரும் நானே ஆண்டவரும் என்று சொல்லுகின்றார். ஆகையால் யோவான் 13ஆம் அதிகாரத்தின்படி எங்களுக்கு தெளிவான ஒரு காரியம் விளங்குகின்றது, இயேசு சுவாமி தான் போதகர், இயேசு சுவாமி தான் எங்களுடைய ஆண்டவர் என்று. இப்பொழுது நாங்கள் யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியும். 6வது வசனத்தில் இயேசுவானவர் சொல்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கின்றேன். ஆகையால் யோவான் 14ஆம் அதிகாரத்தின்படி வழியும் சத்தியனும் ஜீவனும் இயேசுவே. அடுத்தது நாங்கள் யோவான் 15வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகின்றோம். இந்த 15ஆம் அதிகாரத்தின்படி இயேசு என்ன சொல்கிறார் என்றா, நானே திராட்சை செடி. நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், நானே திராட்சை செடி. யோவான் 15ஆம் அதிகாரம் நீங்கள் 5வது வசனத்தையும் 1வது வசனத்தையும் வாசிக்கலாம். 5வது வசனத்தில் திட்ட தெளிவாக அவர் சொல்கிறார் என்னென்றால், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்பொழுது நாங்கள் யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகின்றோம். 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், நானே உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பாவிகள் என்றும் அவர்கள் மேல் மரணம் ஆட்கொண்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இயேசு சுவாமி ஒருவர் தான் பாவம் செய்யவில்லை என்பதையும் மரணத்தை வென்றவர் என்பதையும் நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். அதனால் இயேசு சுவாமி யோவான் 16:33 சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்பொழுது நாங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு வரப்போகின்றோம். யோவான் 17:19 இயேசு சொல்கிறார், நான் என்னைத்தான் பரிசுத்தமாக்குகிறேன். அதாவது இந்த உலகத்திலே மற்றவர்களை பரிசுத்தமாக்க தன்னைத்தான் பரிசுத்தமாக்கினவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே இயேசுவானவர் திட்ட தெளிவாக சொல்லுகின்றார், என்னில் பாவம் ஒன்றென்று உங்களில் குற்றப்படுத்தக்கூடியவன் யார் என்று சொல்கின்றார். அதாவது இயேசு நான் ஒருவர் தான் பரிசுத்தர் என்பதை தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது நாங்கள் யோவான் 18வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகின்றோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலேயே இயேசுவிடம் கேள்வி கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறார், நான் ராஜாவை தான். ஆகையால் யோவான் 18வது அதிகாரத்தின்படி இயேசு தான் ராஜா என்று எங்களுக்கு தெளிவுபடுகின்றது.
அடுத்ததாக யோவான் 19வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வருகின்றோம். யோவான் 19:28 இயேசு சுவாமி திட்ட தெளிவாக சொல்கிறார், நான் தாகமாய் இருக்கின்றேன். அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்துமாக்கள் மேலும் தாகமாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகையால் யோவான் 19ஆம் அதிகாரத்தின்படி அவர் தாகமுள்ளவராய் இருக்கிறார் எங்கள் மேல் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் 20வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வருகின்றோம். தோமா என்பவர் இயேசுவை மரித்து உயிர்த்தெழும்பு சந்திக்கும் பொழுது சொல்கிறார், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகின்றார். ஆகையால் இயேசுதான் எங்கள் ஆண்டவரும் எங்கள் தேவனும் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. இப்பொழுது நாங்கள் யோவான் 21வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகின்றோம். 21, 22 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இவ்வளவு தகமைகளையும் தகுதிகளையும் பரிசுத்தத்தையும் வல்லமையும் உடைய இயேசுவானவர் என்ன சொல்கிறார் என்றால், பேதுருவை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா. ஆகையால் உங்களுக்கு நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்ற முடியும். ஏனென்றால் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 21ஆம் அதிகாரம் வரை அனைத்து அதிகாரங்களிலும் இயேசுவானவர் தன் தகுதியையும் தான் யார் என்பதையும் தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆகையால் நாங்கள் நம்பிக்கையோடு அவரை பின்பற்றலாம் பேதுருவை போல். அப்பொழுது எங்களுக்கு ஜீவனும் சத்தியமும் வெளிச்சமும் சகலமும் அவரை என்று நாங்கள் முடித்து கொள்ளலாம்.